ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா லைவை முடிச்ச கலைப்போடு இருப்பீங்க. ஸோ அந்த கலைப்போட இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு வந்து தூங்கிடுங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு 50 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி திங்க் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை தவறு விடுறதுனால படிக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் தள்ளி போட்டுனே போகாமல் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கிப் ஆகிடும். அந்த 50 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா 10 நாளில் காணாமல் போகலாம், இல்லை 15 நாளில் காணாமல் போகலாம், இல்லை 25 நாளில் வந்து பார்த்தோன்னா இந்த ஷெடியூலே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போது நம்ம கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பயணிக்கணும் அப்படின்னா நான் சொல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாரு அப்படின்னா உணவுக்கு முன், உணவுக்கு பின், ஓகேவா? அப்புறம் வந்து டானிக் கொடுக்குறாரு அப்படின்னா 5 ml 10 ml, ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்பு குணமாயிடும். அதே மாதிரி தான் நான் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 50 டேஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைவ் முடிஞ்சிட்டு, ஓகேவா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருந்தீங்க. அது உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த சொல்கிறத அப்படியே கேட்டு செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த விதமாக எந்த ஸ்டாஃபுக்காக இருந்தாலும் பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி தான் அதுமாரி வந்து கொஷின் பேப்பர், அதாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? அதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த பேப்பரில் வந்து ஒவ்வொரு கொஷின் நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக வந்து எவ்வளோ வந்துருக்குன்னு டோட்டல் போடுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்துன்னு பார்த்துங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போட்டு எனக்கு அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இன்னும் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, ஓகேவா? அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் எனக்கு அனுப்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு அனுப்புறது முக்கியம் இல்லை, அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அனுப்பின எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், சரியா? அதாவது சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணேன், என்ன ரீசன் முதற்கொண்டு அனுப்பிச்சிருந்தீங்க. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சார் இந்த கொஷின் இது தப்பு பண்ணியிருந்தேன், மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், 100க்கு 96 மார்க்கு, இன்னும் 4 கொஷின் என்ன மிஸ்டேக், அந்த 4 கொஷின் என்ன, அது என்ன மிஸ்டேக்குன்னு முதற்கொண்டு எழுதியிருந்தீங்க. அது பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போது இதுதான் நமக்கு தேவை. ஸோ அப்போ எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற அந்த அனலைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்னென்ன விஷயன்றதை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது ஒவ்வொரு லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஜஸ்ட்டு அந்த என்ன டாப்பிக்கோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஓகேவா? இப்போ இன்றைக்கி வந்து லைவ் நடத்துகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்ச லைவ், இப்போ இன்றைக்கி வந்து 6th ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து புரட்டி பாருங்கள். நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டின்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி இந்திய அரசியமைப்பு வச்சுருக்காங்களா, அப்போ இந்திய அரசியமைப்பு ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப நீங்கள் டீப்பாக போகணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேவா? லைவ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த டாப்பிக்கை சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு வந்து கொடுக்கும். ஓஹோ, இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு சில புக்கை தாண்டி வெளியே கேட்டுருக்காங்க, அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஸோ இந்த மைண்ட் தாட் உங்களுக்கு வரும். அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் லைவ் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? ஃப்ரைடே வந்து என்ன இருக்க போகுது, டெஸ்ட் டே, ஓகே? அதான் நம்ம சொல்லுது எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தோம். அப்போது டெஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மண்டே டு ஃப்ரைடே மட்டும் அலாரம் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மண்டே டு தேர்ஸ்டே வந்து 3 அலாரம், ஃப்ரைடே வந்து 1 அலாரம், ஓகேவா? 3 அலாரம்னா எப்படி சார், ஒரு அலாரம் எழுந்திரிக்கலாம் இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது கண்டிப்பாக வந்து மண்டே டு தேர்ஸ்டே வந்து எவ்ரி டே, ஓகே, எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தமிழ் லைவ் இருக்கும். 6 மணிக்கு தமிழ் லைவ் இருக்கும், ஓகேவா? 9 மணிக்கு ஜிகே லைவ் இருக்கும். 6 மணிக்கு தமிழ் லைவு, 9 மணிக்கு ஜிகே லைவ் டிஃபால்ட். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 4:45க்காக பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் வீடியோ போட்டாலும் சரி, நான் வீடியோ போடலாலும் சரி, ஓகே, நீங்கள் வந்து 4:45 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சு 5 மணிக்கு ஏந்து படிக்கக்கூடிய மெத்தடை கொண்டு வந்துங்க, ஓகேவா? அதை நீங்கள் ஒரு 20 டேஸ் வந்து இல்லை ஒரு 10 டேஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பழகிடும். அந்த 2 வீக்ஸ் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? இதை வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஏர்லி மார்னிங், மண்டே டு தேர்ஸ்டே இந்த ஈவினிங் வந்து 6 மணிக்கும் 9 மணிக்கும் அலாரம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, என்ன அப்படின்னா சார் நான் டைம் மிஸ் பண்ணிட்டேன், 6 மணிலேயே நான் 6:30 மணி தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏதோ நான் வந்து
என்னது 30வது கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம படிக்கிறது மட்டும் தான் வேலையாக இருந்தாலும் இடையில நமக்கு நிறைய வேலைகள் கொடுக்கப்படும். சரியா? ஸோ அந்த வேலை டென்ஷனை நம்ம வந்து மறந்துடும். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலாரம் செட் பண்ணி வச்சு, ஏன்னா ஃபோன் நம்ம எல்லாம் கூட இருப்போம். ஓகேவா? ஹார்ட்டை கூட கொஞ்ச நேரம் கழட்டி வச்சா கூட நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் உயிர் வாழ முடியும். ஆனால் ஃபோனை கொஞ்ச தூரம் நம்ம தூக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா? என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்போ அப்படின்னும்போது நம்ம ஃபோனை விட்டு கொஞ்ச தூரம் போனாலே இதயம் லேசாக துடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இதய துடிப்பே வந்து பார்த்தா நிற்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் நம்மகிட்ட ஃபோனுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஃபோனோட தான் இருக்க போகிறோம். அப்போ நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சோன்னா, இது 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. அப்போது தமிழ் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நம்ம படிக்கலாம். 9 மணிக்கு ஒரு அலாரம். 9 மணிக்கு வந்து அலாரம் அடிக்குது. ஜிகே லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? காலைல 4:45 அதை நம்ம டிஃபால்ட்டாக வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது அந்த பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த விஷயம் சரியா? ஃபஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, லைவ் டெஸ்ட் எவ்ரி லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அது சம்மந்தமான டாப்பிக்கை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அடுத்த விஷயத்தை போய் பாருங்கள். ஓகேவா? அப்படி லைவ் டெஸ்ட் முடிஞ்சோடனே எழுந்து போகாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால், அலாரம் ப்ராசஸ். மண்டே டு தேர்ஸ்டே 3 அலாரம். ஏர்லி மார்னிங் 4:45, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 அண்ட் 9:00. ஓகேவா? ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போனா 4:30க்கு டெஸ்ட்டா? அப்போ 4:30 அப்படின்னா 4:30க்கு எழுந்திங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு 4:25க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 4:25. ஓகே, இந்த வரக்கூடிய டெஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. அந்த ஒரு டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே வந்து அதனுடைய ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். சரியா? சரிக்கா? அப்போ 4:25. ஓகே, 4:25க்கு எந்திரிச்சிருங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ மண்டே டு ஃப்ரைடே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோ சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். அதுக்குள்ளே இதில் மூழ்கி போகவே அது என்ன டாபிக் சொல்லணுன்றதை மறந்துட்டேன். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதையுமே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க. மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டு, அலாரமு, ஓகே, சூப்பர்ப்பா. அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு வாரத்துக்கான டெஸ்ட் இப்போ வந்து கோல்டு மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இந்த கோல்டு மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படின்னும்போது, இப்போது டெய்லியுமே நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதை நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி 6th புக் அப்படின்னா நாளைக்கு 6th செகண்ட் டைம். அப்போ 6th செகண்ட் டைம். அப்போ நாளைக்கு என்ன படிக்க போகிறன்றதை இன்றைக்கி படித்ததில் என்னெல்லாம் படிச்சிருக்குன்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு, ஓகே, நாளைக்கு என்ன படிக்க போகிறோமோ அதை எடுத்து வச்சு போய் தூங்குங்க. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி நாளைக்கு எந்திரிச்சு நீங்கள் படிக்கும்போது நேற்று என்ன படித்தோமோ அதை ஒரு கிளான்ஸ் சும்மா வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? 6th ஃபஸ்ட் டைமா? 6th ஃபஸ்ட் டைமில் முதல் 7 மட்டும் தான் கொஞ்சம் சிலபஸ் கவர் டாபிக் இருக்குது. அதை மட்டும் ஒரு கோத்ரூ பண்ணுவோம். மீதியெல்லாம் அப்படி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தா ஓகே, ரைட் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே. ஸோ ஜிகே வந்து இந்த டாப்பிக்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு. ஓகே, ரைட் இதெல்லாம் பார்த்துருவோம். ஓகே, இது மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இது நம்ம முடிச்சு கிடச்சிலாம். ஓகே, ரைட். அப்போ இதில் மட்டும் இந்த டாபிக் மிஸ் ஆகுது. ஓகே, நம்ம அடுத்த ரிவிஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, இப்போது நாளைக்கு என்ன படிக்க போகிறது இன்றைக்கே நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு எழுந்து புது டாபிக் படிக்கும்போது நேற்று படித்தது ஒரு கிளான்ஸ் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு ரீசெக் பண்ணிட்டு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டே அல்லது ரிவிஷன் டே, ஓகே, அல்லது பெண்டிங் டே அல்லது கம்ப்ளீட் டே, எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். அந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கான டே. ஓகேவா? அதை ரெஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். ரெஸ்ட் டே கூட எடுத்துக்கலாம். ஃப்ரைடே டெஸ்ட் டே அப்படின்னா சனிக்கிழமை ரெஸ்ட் டே. ஓகேவா? ஸோ அதில் வந்து பெண்டிங்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கு படித்தது ரீகால் பண்ணது, டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்டுக்காம விட்டது, டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியான டாப்பிக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒன் டே. திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நான் வந்து போர்ஷன் கொடுத்துருவேன். திருப்பணம் மண்டே டு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஃப்ரைடே வந்து டெஸ்ட். ஸோ அழகான ஒரு நம்ம ஷெடியூலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ அப்போ தயவு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணால் கூட சப்போஸ் வந்து அந்த டைமுக்கு உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியலனாலும் அப்படியே விட்டுறாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் நான் சொல்ல வந்தேன். அந்த டைம் அட்டன் பண்ணால் அதோடு விட்டுக்கூடாது. உங்ககிட்ட எப்பயும் ஒரு நோட்டு பென் ஒரு டெஸ்ட் நோட்டுனே போட்டுக்கோங்க. இந்த 50 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரே நம்ம காலி பண்ணலாம். ஓகே, டெஸ்ட் நோட்டுமே போட்டுட்டு இந்த நோட்டு வாங்குறது பென் வாங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்தால் தான் வாங்க முடியும். ஓகேவா? அதாவது நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த நினைப்பே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். ஆனால் நம்ம
நினைக்காம அப்படியே நம்ம இது பண்ணலாமா, அது பண்ணால் இது ஆகும், இது பண்ணால் அதான் யோசிச்சுட்டு தான் இருக்கும். செயலில் இறங்க, செயல்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. அவ்வளோதான். எண்ணம், செயல், வெற்றி. வேறு எதுவுமே வேலையும் கிடையாது. வந்து பார்த்தா இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஓகேவா? என்னென்ன சொன்னன்றதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் வந்து படிக்கணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாரம். ஓகே, மண்டே டு தேர்ஸ்டே என்ன பண்ணணும், ஃப்ரைடே என்ன அலாரம்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்புறம் சாட்டர்டே என்ன பண்ணணும், சண்டே என்ன பண்ணணும், அதையும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டெஸ்ட்டுனா அந்த நாளைக்கு போர்ஷன் இன்றைக்கி எடுத்து வச்சுணுன்றதை நான் சொல்லிட்டேன். அதேமாதிரி நாளைக்கு புதுசாக படிக்க போகிறோன்னா நேற்று படித்த ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிட்டு படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் டெஸ்ட் அந்த டைமில் அட்டன் பண்ண முடியினாலும் அடுத்த லைவ் டெஸ்ட் வரதுக்குள்ளே உங்களுக்கு எப்போலாம் டைம் இருக்கோ அப்போலாம் படித்து முடிச்சுடுங்க. ஓகேவா சார்? 6 மணி டெஸ்ட் ஓகே, 9 மணிக்கு நான் முக்கியமான ஒரு நாடகம் பார்ப்பேன், அந்த நாடகம் பார்க்காம எனக்கு தூங்க முடியாது அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டீங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு அது கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா சார் நான் பார்க்க நாடகம் ஒன்றே அது ஒன்று தான் சார். கரெக்டாக நீங்கள் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் வச்சிட்டிங்க, அது ஏன் தப்பு கிடையாது. ஓகேவா? நீங்கள் லைவ் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாடகம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, நான் நாடகம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே, அப்படி யாரும் சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் அப்படி என்ன இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ளே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே போய்டும் தோணும். ஓகேவா? அப்போ டெஸ்ட் டைமுக்குள்ளே உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுங்கள், கேப் கிடைக்கும் போது அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அட்டன் பண்ணால் மட்டும் இருக்காதிங்க. லைவ் டெஸ்ட் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமானது. இதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் தெரியும். இந்த லைவ் டெஸ்ட்டோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன விஷயங்கள்லாம் காதில் ஒலிச்சிட்டே இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த 50 டேஸ்க்கு உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கட்டும். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 50 டேஸை வந்து ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நைட்டு போய் தூங்க. நாளைக்கு காலையில் நான் திருப்பவும் ஒரு லைவ் வரும். அதாவது 4:30க்கு 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்கப் லைவ் வந்து நாளைக்கு வரலாம். சரியா? அதில் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்டான போர்ஷன் வந்து முடிச்சிட்டோம். அந்த மன நிம்மதியோடு போயிட்டு நல்லா தூங்குங்க. இன்றைக்கி நல்லா தூக்கம் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, யாருக்கெல்லாம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.